புதிய தலைமை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நடக்க இருக்கிற ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப அதிரடியான 2 டீம் ஆட போகுது. அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட விவி கிரி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து மால்தீவ்ஸ்ல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தகவல் வந்துருச்சா சார் உங்களுக்கு முன்னாடியே? இல்லை, அது எப்படி இருக்கு பார்க்கலாம். ஏன்னா மால்தீவ்ல ஒரேடியே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டாங்களா, போனா முடிச்சா போதும் சீசனே இருக்காங்களா, இல்லைன்னா ஃபைட் பண்றாங்களா பார்க்கணும். ஒன் செகண்ட், ஜிடிக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். அவங்க வந்து வின் பண்ணால் மட்டும் போதாது, நல்ல நெட் ரன் ரேட் வாங்கணும். அதுக்கு வின் பண்ண அவங்க உயிரை கொடுத்து ஆடுவாங்க. ஒன் செகண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இஸ் அ மிராக்கிள் சைடு. அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் லைனப் வந்து மற்ற டீமுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பேட்டிங் லைனப் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5. ஆனால் என்ன ஆகுது, ஆங்கர் கிடையாது. அங்கே எல்லாரும் அதிரடி அடிக்கிறாங்க. போனால் எல்லாரும் ஒன்றா வெளியே போடுறாங்க, அவுட் ஆயிடுறாங்க. இல்லைன்னா எல்லாரும் 270 250 அடிக்கிறாங்க. அந்த மாதிரி சைடு இது. அந்த பேஸ்பால் மைண்ட் செட் உள்ள சைடு அது. ஆமாம். ஆனால் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அந்த பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. பவுலிங் வெரி வெரி ஆர்டினரி பவுலிங் தே ஹேவ். அதனால ப்ராப்ளம் அது. ஜிடி எந்த அளவுக்கு அடுத்த கட்டம் நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட பேட்டிங் பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் வந்து வைபவ் சூரியவம்சி வந்து கலக்கி எடுத்துட்டாரு. அதனால பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருந்ததோ? அந்த பேட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. தே மிஸ் ஒன் பிளேயர் இந்த மிடில். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, 1 2 3 நல்லா இருக்கு. சாய் கில் அவங்களோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஆல்மோஸ்ட் 100 எவ்ரி மேட்ச். அண்ட் அழகாக வந்து அடிச்சு கொடுத்துறாங்க. 1 2 3ல வந்து 250 அடிக்கிறாங்க. பட்லர் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் செட் ஆயிடுச்சு. நம்பர் 4 வந்து ருதர்ஃபோர்டு. அவர் என்னமோ போன மேட்ச் விளையாடல, என்னன்னு தெரியல. சின்ன நிகில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நிகில் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் இப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவரை முன்னாடி அனுப்பணும், வேற வழி கிடையாது. அப்புறம் ஷாருக் கான். இது இவங்க 2 பேரும் வந்து பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது, அந்த டாப் ரேங்கிங் பேட்ஸ்மேன் கிடையாது. பட் யூஸ்ஃபுல் பிளேயர்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே தான் கொஞ்சம் உதைக்குது. இந்த 2 பிளேஸ்ல ஒரு ஆள் நல்ல ஆள் இல்லை. ஓகே, அது ஒன்று ப்ராப்ளம் இருக்கு. போலிங் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிரமாதமான ஃபார்ம்ல இருக்கிறது பிரசித் கிருஷ்ணா. ரொம்ப அவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு, ஆக்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த டவுன் த லெக் போடாம அவுட் சைட் ஆப்ஷன் போடுறாரு, அவுட் ஸ்விங் நிறைய போடுறாரு. நல்ல ஃபேஸும் நல்லா கொடுத்துருக்காரு. ஆமா, அவர் ஹைட் இருக்கிறதுனால பவுன்ஸ் இருக்கு அவருக்கு. அது ஒண்ணு. அவர் ஏற்கனவே டாலு, தென் கை வேற ஹை ஆம் ஆக்ஷன், அதனால நல்ல பவுன்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். பட் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாரு, பாடியில போடுவாரு. இப்படி அடிப்பாங்க. அதுவும் ரோஹித் சர்மா மாதிரி ஆள்லாம் 6 அடிப்பாங்க. சூரியகுமார்லாம் கேட்க வேணாம். ஆஃப் சைட்ல போட்டாலே இல்லை, ஸ்கொயர் லெக்ல அடிக்கிறாள், லெக் சைட்ல போட்டா கேட்க வேணாம். அது மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அவரு. ஆனா சிராஜ் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல. இது சிராஜ் வந்து இன்னும் அந்த டவுன் த லெக் தான் போட்டு இருக்காரு. பட் பவர் பிளே நிறைய விக்கெட் எடுக்கல, சிராஜ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கலாம். பவர் பிளேல என்ன ப்ராப்ளம்னாக்க, பேட்ஸ்மேன் வந்து டெஸ்பரேட்டா அடிக்க போறாரு, அங்கதான் விக்கெட் வருது. ஓகே, பவர் பிளேல இந்த பேட்ஸ்மேன் எப்பவுமே அடிச்சு நிமித்திடணும் போலர்னு சொல்லிட்டு. ஏன்னா தே வாண்ட் 70 80 ரன்ஸ் 6 ஓவர்ஸ்ல. ஓவரா அடிக்க போறாங்க. இப்போ இன்னைக்கு இப்போ நேற்றுக்கு இது ஆச்சு பாருங்க, வைபவ் அண்ட் அவங்க 2 பவர் பிளே அடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. வேஸ்ட் ஆயிடுச்சு, மேட்சே போயிடுச்சு, கை விட்டு. அது மாதிரி அதுதான் ஜிடி வந்து மிஸ்டேக் பண்றது இல்லை. ஜிடி என்ன பண்றாங்க, பவர் பிளேயர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல விக்கெட் லூஸ் பண்ணாம விளையாடுறாங்க. அது பெரிய விஷயம். அதாவது அவங்க ஸ்ட்ரென்த். ஆமா சார். ரஷீத் கானோட ஃபார்மை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா ரஷீத் கான் வந்து இனிஷியலா வந்து சரியா போடல, லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா போட்டார். அதனால ஈ வில் கம் பேக். பெரிய பெரிய பிளேயர் அவரு. பட் ஜிடியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சாய் கிஷோருக்கு போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவர் வந்து சாய் கிஷோர் வந்து நல்ல போலர்னு ரஷீத் கானே ஒத்துக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு, ஐ லேர்ன் சோ மெனி திங்ஸ் ஃப்ரம் சாய் கிஷோர்ன்றாரு. அவ்வளவு பெரிய போலர். கடைசி வரைக்கும் 2 ஓவர் 3 அது கடைசியில 1 ஓவர் கொண்டு வராங்க. அது வேஸ்ட். இது கீ போலர் அவரு. அது ஏன் கொண்டு வரலன்னு தெரியல. அது வந்து கில்லோட மிஸ்டேக்னு சொல்லலாம். அது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாக்கா சாய் கிஷோர் கொண்டு வரக்கூடாது, அப்படிலாம் இல்லை. சாய் கிஷோர் லெஃப்ட் ஹேண்டருக்கும் நல்லா போடுவாரு. கேரம் பால் வேற புதுசா. அவர் இஸ் ஒன்லி போலர் லெஃப்ட் ஹேண்ட்ல கேரம் பால் போடுற ஆளு. அதனால வந்து டெஃபினட்டா வந்து நல்லா போடுவாரு. 2வது எங்க ஃபெயில் ஆனாரு அவர், அது சொல்லுங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். அது ஒரு மிஸ்டேக் பண்றாங்க ஜிடி. அண்ட் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் பேஷன். இது 2 பண்ணினா மும்பைக்கு அகேன்ஸ்டா ஃபைனல்ஸ் விளையாடும் போது இது 2 ரெக்டிஃபை பண்ணிட்டு போகணும் அவங்க. ஆமா, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஒண்ணு. எஸ்ஆர்ஹெச் வந்து போலிங் ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. ஷம்மிலாம் போலரே இல்லைன்னு T20 அவ்வளோ மோசமாக போட்டுருக்காரு.
எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க அவர். இல்ல இன்ஜுரி ஆனதுனாலதான் அவரு இந்த மாதிரி இல்ல 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 அவருக்கு வந்து என்னன்னாக்க ஹைட் கிடையாது. ஸோ ஹி டசன்ட் ஜம்ப். அதனால என்னது பாலை வந்து பவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து ஃபிளாட்டா தான் போடணும் பால். அந்த ஃபிளாட்டா போடும்போது எய்தர் ஓவர் பிச் ஆயிடுது இல்லை ஷார்ட் பிச் ஆயிடுது. நான் சொல்றது புரியுதா? இந்த கை மேல வந்து சப்போஸ் பிரசித் கிருஷ்ணா மாதிரி அப்படி வந்ததுனாக்க தென் குட் லெங்க் த பால் எகிற சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க ஷார்ட் அடிச்சாக்க மிஸ் இட் ஆகும். இவர் அப்படி இல்லை, ஷார்ட் எல்லாம் வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுது. அது ஒரு ப்ராப்ளம் இவர்கிட்ட. ஷமிக்கு ஏத்த பிச்சு கண்டிஷன்லயோ எஸ்ஆர்ஹெச்சோட அந்த பிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குன்னா பேட்டிங் சாதகமா தான் இருக்கு. அதனால ஷமி கொஞ்சம் வெளியில போய் விளையாடுறாங்கல்ல. அது நான் என்ன சொல்றேன்னாக்க இது வந்து பேசிக் ப்ராப்ளம். டெஸ்ட்டுக்கு இது ஓகே. டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து அவங்க ஷாட் அடிக்க போகுது இல்லை, அவங்க டிஃபென்ஸா விளையாட போறாங்க. அப்போ வந்து இந்த போலிங் சரியா வரும். T20ல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். ஈவன் ஓடிஐலையும் ஓகே. ஏன்னா ஓடிஐல வந்து இனிஷியல் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க. ஓப்பனிங் போலிங் அவர் போடும்போது கண்ணாபுரம் சுத்தா. இது வந்து கண்ணாபுரம் சுத்துறாங்க இல்ல, யாருமே ஒரு பால் கூட வெயிட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால ஷம்மி வந்து இஸ் ஹேவிங் அ ப்ராப்ளம். கமின்ஸ் வந்து நிறைய ரன் கொடுக்குறாரு, அது என்னன்னு தெரியல. ஓகே, அவங்க ஒரு இன்ஜுரியில தான் சார் வந்திருக்காரு. இன்ஜுரி கேப்டன்சி பண்ணதுனால பண்ணிட்டு இருக்காரு அவரு. இவங்க வந்து என்சனை ஆக்ஷன்ல கோட விட்டாங்க. என்சன் தான் நல்லா இருந்திருக்கும். உனத்கட் இருக்காரு. உனத்கட் இஸ் அ குட் பாலர். ஏன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து ட்ரெயின்டு பாலர் அவரும் நட்ராஜனும் ட்ரெயின்டு ஃபார் லாஸ்ட் ஓவர். நாங்க லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னாக்க கமின்ஸ் வந்து லாஸ்ட் ஓவர் போடவே இல்லை. உனத்கட் அண்ட் நட்ராஜன் தான் போட்டிருந்தாங்க. அதை வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. நட்ராஜனை வந்து எடுக்காம விட்டாங்க. அண்ட் உனத்கட்டை வந்து கொண்டு வரல. இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் 2 மேட்சா. ஸோ உனத்கட் ஷுட் பி ஓகே. கமிண்டு இருக்காரு. ஆமா, அவர் ஆம்போர்ட் எக்ஸஸ் போலர், 2 கையிலும் போடக்கூடிய ஆள். ஆஃப் இது 2 எஸ்ஆர்ஹெச் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான பிளேயர் நினைக்கிறேன் இந்த சீசன்ல. குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. வெரி குட் பேட்ஸ்மேன். சீனாக்கால வெரி குட் பேட்ஸ்மேன் அவர். ஃபீல்டிங் சார், அந்த ஒரு கேட்ச், அந்த ஒரு கேட்ச் போதும் சார். அன்பிலீவபிள். அவரது ஒண்ணு, அப்புறம் பெரேரா சமீரா இவங்க 2 பேர் கேட்ச் போதும். பிரமாதமான கேட்ச் அது ஐபிஎல்னு அது சொல்லலாம். அது ரெண்டும். பட் இப்ப கமிங் டு கேஸ்ல வந்து இந்த ஒரு சின்ன பாயிண்ட் ஐசிசியோட இதுல நான் சொல்றேன். என்னன்னா, இவர் போலிங் போறதுக்கு முன்னாடி அம்பையருக்கும் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு போடணும், நான் லெஃப்ட்ல போடுறேன் ரைட்ல போடுறேன்ட்டு. ஓகே, ரைட்டா அப்படின்னு ரூலு. சப்போஸ் சொல்லலைனாக்கா நோ பால் கொடுத்துருவாரு. நீங்க ரைட்ல போட்டு திடீர்னு லெஃப்ட்ல போட்டு அம்பையர் நோ பால் கொடுத்துருவாரு. இது வந்து போலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் பேட்ஸ்மேன் வந்து ரைட்ல ஆடலாம், லெஃப்ட்லயும் ஆடலாம். அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து ரொம்ப அப்செட். ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஐசிசி ரூல். இதை வந்து இப்ப எப்படி இவங்க சொல்லும் போது பேட்ஸ்மேன் சொல்லி ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அது போலரை மட்டும் பழி வாங்குற மாதிரி. நிதிஷ் ரெட்டி இப்பதான் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா பேட்டிங்கு. அவர் வந்து செம பிளேயர், ரீடைன்டு பிளேயர் வேற அவரு. அது ஒண்ணு. அண்ட் அவருக்கு போலிங் கொடுக்கணும். ஆமா, எதிர்பார்த்த மாதிரி அவர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை இந்த சீசன். ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இன்ஜுரி ரொம்ப நாள் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எதுவுமே இல்லை அவர். ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தப்பறம் இன்ஜுரியில் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 6 months இன்ஜுரி அவர். ஸோ அதனால இப்போ வந்து போலிங் போடணும் அவர். ஏன்னா இஸ் பெட்டர் பவுலர் தேன் சம் ஆஃப் தி இஷான் கிஷன் சார். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே ஆடல இஷான் கிஷன். என்ன ஆச்சு அவருக்கு? அது ஒண்ணு ரொம்ப கரெக்ட். ஃபெயிலியர்ல வந்து அவர் ரொம்ப கரெக்ட். அது நல்ல ஹெட் அபிஷேக், இஷான் கிஷன் அண்ட் கிளாசன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? 4 பேர்ல வந்து 2 பேர் எப்படியும் 60-70 அடிக்கலாம். கண்டிப்பா. ஸோ அது ரொம்ப சேட் திங். ஒவ்வொருத்தரும் அதில் டிராவிஸ் ஹெட் வந்து வீரேந்தர் செவாக் சொல்ற மாதிரி பிக்னிக் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. என்ன மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ். மேக்ஸ்வெல் தான் இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டாரு சார். இன்ஜுரிலாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. இல்லை ட்ராப் பண்ணதுக்கு போது இந்த பெரிய பிளேஸ்லாம் அப்படி சொல்லிடுவாங்க. தென் டிராவிஸ் ஹெட்டு அவரும் வந்து பிக்னிக் தான், ஒன்றும் இல்லை. அபிஷேக் சர்மா சீரியஸாக விளாடணும், இல்லைனாக்கா அவருக்கு இடமே இருக்காது. ஏன்னா இப்போ இந்த வைபவ்லாம் அவர் வந்துட்டார். அதனால ரொம்ப டேஞ்சர் அவர் பொசிஷன் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நெக்ஸ்ட் யார் வர போறாங்க? ஏன்னா சாம்சன் வேற அவரும் பயந்துட்டு இருக்காரு. அவரு கண்டிப்பா இன்ஜுரி இருக்கு. ஏன்னா இடமே இல்லை. இப்போ நிறைய ஓப்பனிங் 6 இருக்கு சார். ஓப்பனிங் காம்பினேஷன் 6 வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அது இருக்கு. அதனால எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த பேட்ஸ்மேன்லாம் கிளிக் ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைனாக்க ஜிடி ஈஸியாக வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச். இது போல எல்லா மேட்சும் நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த மேட்சை பற்றி பேசுவோம் சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.